எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன ட்ரை, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டைமுக்குள்ளே உங்களை சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை, ஒரு முயற்சி தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நாடகம், ஒரு சின்ன ட்ராமா, ஒரு தமிழ் நாடகம் ஒன்று போட்டோம். அதில் ஒரு சின்ன இன்சிடெண்ட், அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு பிஸியான ஒரு சாலை, ரொம்ப பிஸியாக இருக்குமா அந்த சாலை. எப்பவுமே வண்டியெல்லாம் ரொம்ப வேகமாக போகுமா, காரு, லாரி, பைக்கு எல்லாமே ரொம்ப வேகமாக போகுமா. அந்த இடத்துல திடீர்னு பயங்கர கும்பல் ஒன்று, ரொம்ப பரபரப்பாக இருந்தது அந்த கும்பலே. எல்லோரும் என்ன ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ தூரத்தில் இதை ஒருத்தர் பார்த்துட்டாராம். பார்த்துட்டு திருட்டு முழிச்சிட்டு இதை எப்படியாவது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப வேகமாக அந்த கும்பலை விளக்கிக்கிட்டு உள்ளே போய் அழுதுகிட்டே, எங்கள் அப்பா என்ன ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் பார்த்தா ஒரு கார் ஒரு கழுதையை மோதி அது காலில் லைட்டாக அடிபட்டிருந்ததா. சரி, இந்த க்ரௌடுக்கிட்ட நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்த்தாராம் அவர். அப்போ கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் அவரை பிடிச்சி, என்னப்பா உங்கள் அப்பாவை அம்போன்னு விட்டுட்டு போக பார்க்குற, தூக்கிட்டு போப்பா ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி ஆர்வ கோளாறாக ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், யாரையும் புண்படுத்தல. ஸோ சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். All is well.